ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ வே சுவிட்ச் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து டிராயிங்கு வித்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துடலாம். இப்போ ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறதுக்கு வந்து டூ வே சுவிட்சு, பல்பு, ஹோல்டர்லாம் போய் வாங்கணும். எலக்ட்ரிக் ஷாப்புக்கு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடும். டூ வே கனெக்ஷனுக்கு 2 டூ வே சுவிட்சையும் ஒரு ஹோல்டர் வாங்குறதுக்கு நம்ம வந்து இப்போ கடைக்கு போய் எவ்வளோ ஆச்சுங்க? 69 25 22 20 2 டூ வே சுவிட்சு ஒரு ஹோல்டர். ஆமாம் ராஜா. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ டூ வே கனெக்ஷனுக்கு தேவையான சுவிட்சு, பல்பு, ஹோல்டர்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ட்ரா பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் ஒரு சுவிட்சு, அதுக்கப்புறம் உள் சைடு ஒரு சுவிட்சு, இது வெளி சைடு சுவிட்சுன்னு வச்சுக்கோம். அந்த பாக்ஸ் போடுறது இன்னொரு பாக்ஸ் வந்து உள் சைடு சுவிட்சுன்னு வச்சுக்கோம். இது வந்து பெருசாக போடுற பாக்ஸ் வந்து மெட்டல் பாக்ஸ், எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வைப்பாங்க. அந்த பாக்ஸு உள்ளே சின்னதாக போட்டு வந்து சுவிட்சு, டூ வே சுவிட்சு, அதுலேயும் சுவிட்சு வரைஞ்சாச்சு. இப்போ வந்து அதை ரைட் பண்ணி வச்சுருக்கேன். என்ட்ரன்ஸுன்னு, இது என்ட்ரன்ஸு உள்ளது இந்த பாக்ஸு. எல்லா சென்டரில் வந்து ஒரு டாட் மார்க் போட்டு அது வந்து டோரு, அது வந்து டோர்லேருந்து உள்ளே போனால் ஹாலு. ஒரு வீடு மாரி சின்ன இமேஜினேஷனில் நான் வந்து இந்த ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். மேலே வந்து அந்த கிராஸ் லைன் போட்டு ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். அது வந்து பல்புன்னு கன்சிடர் பண்ணிங்க. இப்போ எப்படின்னா இந்த சுவிட்சில் வந்து டூ வே சுவிட்சுன்னு எழுதியிருக்கேன். அதுவும் டூ வே சுவிட்சுன்னு எழுதியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சில் வந்து ஒரு 3 கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். அதுலேயும் 3 கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். பேக் சைடில் சுவிட்சின் பேக் சைடில் டூ வே சுவிட்சுனா 3 கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ வந்து அடுத்து வந்து என்னென்னா இதுலேருந்து இந்த பாக்ஸிலேருந்து, இந்த என்ட்ரன்ஸில் இந்த பாக்ஸிலேருந்து அந்த பாக்ஸுக்கு வந்து கிராஸ் பீஸ் போகணும். கிராஸ் பீஸ்னால் 2 பீஸு 1.5 ஸ்கொயர் எம்எம்மில் 2 ஒயர் வந்து இந்தாண்டேருந்து அந்தாண்ட போகணும். அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணால் மேலே சுவிட்சில் மேலே உள்ள கனெக்டிங் பாயிண்ட்லேயும் அந்த பாக்ஸில் சுவிட்சில் மேலே உள்ள கனெக்டிங் பாயிண்ட்டும் கொடுத்தாச்சு. அதே சேமும் கீழே கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பல்பு. அந்த பல்புலேருந்து கண்ட்ரோல் ஒயர் சுவிட்சிலேருந்து பல்புக்கு போக பாருங்க. அதை வந்து அந்த ஒரு உள் சைடு உள்ளதோ இல்லை வெளி சைடு எதனாச்சும் ஒரு சைடில் வந்து அந்த சென்டரில் கொடுத்துடணும். நம்ம வந்து உள் சைடு அந்த பல்புக்கு அந்த பாயிண்ட்டுக்கு எந்த பாக்ஸ் ரொம்ப கிட்டது இருக்குதோ அதில் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபேஸ் நியூட்ரல் சர்க்யூட் வருது. ஒரு சர்க்யூட் எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சுவிட்சில் வந்து சென்டர் பாயிண்டில் கொடுத்துருங்க. நியூட்ரல் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக வந்து லைட் பாயிண்டில் கொடுத்துருங்க. இப்போ எல்லா பாயிண்ட்டும் ஓகே ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வந்து நிறைய எலக்ட்ரீஷியனுங்க வந்து குழப்பமாகவே இருக்கும். இன்னொரு டைம் வந்து நான் வந்து சைட்லேயே எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ வந்து இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒரு டைம் காட்டிடுறேன். வாங்க. இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம இது சிம்பிளாக செஞ்சு காட்டணும். தேவையான பொருள் அப்படின்னா 2 டூ வே சுவிட்சு, ஒரு ஹோல்டரு, ஒரு பல்பு, இது வந்து நியூட்ரல் ஒயருக்கு இந்த ப்ளூ எடுத்துருக்கேன், ஃபேஸ் ஒயருக்கு இந்த ரெட் கலர் ஒயர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு க்ரீன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். பல்ப் இருக்குது, ஹோல்டர் இருக்குது, 2 டூ வே சுவிட்ச் இருக்குது. இது நார்மல் சுவிட்சு தான். இந்த 2 சுவிட்சு இப்படி வச்சுங்க. அதே சேம் பொசிஷனில் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் போடுறோம். கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். கிராஸ் பீஸ் இந்த 2 ஒயருக்கு வருங்க. இந்த 2 ஒயரும் இந்த பாக்ஸுக்கும் போகணும், இந்த பாக்ஸுக்கும் போகணும். வெளிலேருந்து உள்ளே வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பைப்பு லைனு போட்டிருக்கணும். வீடு கட்டும்போதே வந்து பைப் லைனு போட்டிருக்கணும். 2 ஒயர் பாருங்கள். ஓகேவா?
இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணிங்க. இதை டெஸ்ட் வேணும் மெயினாக. ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலே கிராஸ் பீஸு போட்டுக்குவோம். ஓகே, இந்த பாயிண்ட்லேயும் நம்ம இப்போ கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை கொடுத்துருவோம். அப்படியே கீழே பாயிண்டில் கொடுத்துருவோம். 3 பாயிண்டில் மேலே உள்ளதில் கொடுத்தாச்சு. அடுத்து கீழே கனெக்டிங் பாயிண்டில் கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்டரை கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து முடிச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. உள் சுவிட்சு வெளி சுவிட்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கண்ட்ரோல் பீஸ் வந்து எங்கே இந்த சைடில் வந்துருக்கு. இந்த சைட்லேயும் கொடுக்கலாம், இந்த சைட்லேயும் கொடுக்கலாம். நம்ம வந்து ட்ராயிங்கில் போட்ட மாதிரி இதில் கொடுத்துருவோம். வந்துச்சு. இப்போ வந்து இது வந்து நியூட்ரலு. இந்த ஒயர் வந்து நியூட்ரலு டைரெக்டாக வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேஸு. இதுதான் சர்க்கியூட்டு. 2.5 ஸ்கொயர் சர்க்கியூட்டு தான் அந்த போர்டுக்கு வரும். இதை இதில் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து கனெக்ஷன் ஃபுல்லாக ஒர்க் ஆகுதுங்கிறது சப்ளை கொடுத்து செக் பண்ணுவோம். பல்ப் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணுவோம் ஹோல்டரில். இப்போ வந்து லைனை கொடுத்துருவோம். இப்போ இந்த சுவிட்சை போடுறோம். பார்த்துங்க, இது வந்து இந்த சுவிட்சை போடுறோம். லைட் எரியுது. அப்படியே இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறோம், ஆஃப் ஆகுது.
இந்த சுவிட்சிலையும் லைட்டை ஆன் பண்ணிக்கலாம், இந்த சுவிட்சிலையும் லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம், இந்த சுவிட்சிலையும் லைட்டை ஆன் பண்ணிக்கலாம், இந்த சுவிட்சும் லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கிளியராக செக் பண்ணி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.